ஃபர்ஸ்ட் வந்து யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட் அப்படின்றதுனா என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட் அப்படின்றது உங்களோட கம்பெனி பத்தியோ, ப்ராடக்ட் பத்தியோ, சர்வீஸ் பத்தியோ நீங்க வந்து சொல்றதை விட ஒரு உங்களோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண கஸ்டமர் வந்து என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாரு, அதுதான் வந்து யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட். இப்போ நம்ம கம்பெனியில நம்ம இந்த சர்வீசஸ்லாம் பண்றோம், இந்த ப்ராடக்ட் வச்சிருக்கோம்னு சொல்லி நீங்க மார்க்கெட்டிங் பண்ணும்போது அதுல என்ன இம்பாக்ட் கிடைக்குதோ அதை விட அதிகமான இம்பாக்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கஸ்டமர்ஸ் பேசும்போது உங்களுக்கு அதோட இம்பாக்ட் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா இப்போ நீங்களே பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு கூகுள் ரிவ்யூஸ் பார்த்து நம்ம வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ற ஒரு ட்ரெண்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து வந்தாச்சு. ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து இப்போ ஆன்லைன்ல வந்து நம்ம ஆர்டர் பண்ண போறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை எத்தனை பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, சிமிலர் ப்ராடக்ட்ஸ் எத்தனை இருக்கு, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கஸ்டமர் வந்து ஏற்கனவே வாங்கினவங்க என்ன ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நீங்க வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டெக்னிக்கை உங்களோட ப்ராடக்ட்டுக்கோ, உங்களோட சர்வீசஸ்க்கோ, உங்களோட கம்பெனிக்கு நீங்க வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு நல்ல ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க வந்து இப்போ ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூகுள் ரிவ்யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம், இல்லை இந்த சாக்லேட் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம், இல்லை ஒரு கஃபே வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ டெஸ்டிமோனியல் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல இந்த ப்ராடக்ட் பத்தி நீங்க யூஸ் பண்ணிட்டு அதை பத்தின ஒரு ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணோம். இப்போ இன்ஸ்டாகிராம்ல டேக் பண்ணி ஷேர் பண்றாங்கன்னா ஒரு காஃபி வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம், அந்த மாதிரி கேம்பெயின்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட் தான். இப்போ வந்து நம்மளோட ப்ராடக்ட் நல்லா